ஆப்பிரிக்கா போயிருந்தேன். அங்க ஒரு மகளிர் தினத்துக்கு என்ன பேச கூப்பிட்டிருந்தாங்க. ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு. நம்ம தமிழர்கள் ஒரு 300-400 குடும்பம் வசதியா வாழ்றாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க, போயிருந்தேன். நாங்க ஒரு 4-5 நாள் இருந்தோம். அப்போ எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸுக்கு கூட்டு போறோம். நாங்க நயாகரா ஃபால்ஸை விட பெரிய ஃபால்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய அருவி நயாகரான்னு நம்ம சொல்றோம். ஆனால் உலகத்தின் உண்மையான அருவி மிக பெருசுனா விக்டோரியா ஃபால்ஸ் தானா. ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் கூட கொஞ்சம் செயற்கை அதுல கலந்து இருக்குது. ஆனால் இயற்கையாவே பெரிய அருவி விக்டோரியா ஃபால்ஸ். நாங்க அப்ப அதை பார்த்தே தீரணும் அப்படின்னு நாங்க பெண்களா ஒரு 4 பேர் கிளம்பி போயிட்டோம். அந்த அருவி ஓடி வந்து கீழே விழுந்து மேல தெரிக்கும்ல, அதுவே வந்து அப்படி வெள்ளம் முங்கின மாதிரி முக்குது. அந்த தண்ணியில நனையும் போது ஏதோ நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்ச மாதிரி ஒரு மன உணர்வை, ஒரு மன எழுச்சியை அந்த அருவி தருது. அருவி தருகிற மாதிரியான ஒரு மன சுத்தத்தை யாருமே தர முடியாது. நீங்க அருவி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன், குளிச்சுட்டு வர்றவங்க முகத்துல அப்படி ஒரு சாந்தம் இருக்கும். குளிக்க போகும்போது போவாங்க, ஆனா குளிச்சுட்டு வரும்போது பாருங்களேன் அப்படியே சாஃப்டா வருவாங்க. ஒரு சாந்தத்தை தரும். எங்களுக்கும் அப்படி ஒரு மன நிம்மதியா இருந்தது. இந்த ஃபால்ஸுக்கு பேரு விக்டோரியா ஃபால்ஸ். அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன். அது எந்த நாடு? ஆப்பிரிக்கா நாடு. என் கூட வந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டேன், ஏன் இது என்ன பேர் இப்படி இருக்குது? ஆப்பிரிக்கானா ஜாம்பியா மாதிரி தானே பேர் இருக்கணும். அந்த மாகாணத்துக்கு பேர் லுசாக்கா. லுசாக்காங்கிறது மனப்பாடம் ஆகாம லூசாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் லுசாக்கான ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். லூசாக்கா நீ அப்ப லுசாக்கா அப்படின்னு வச்சுக்கோணும். அப்ப இந்த பேரெல்லாம் ஆப்பிரிக்கா பேர் மாதிரி தானே இருக்கு. இது மட்டும் ஏன் ஆங்கில பேரா இருக்குதுன்னு கேட்கும் போது அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தருடைய சிலை அங்க இருக்குது. அவர் பேர்ல தான் அந்த ஊர் இருக்குது. கீழே எழுதியிருக்காங்க, படிச்சு பாக்குறோம். அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தான் அடிமையா இருந்தோம். ஆப்பிரிக்காக்காரங்களும் தான் இங்கிலாந்துக்காரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்ப இந்த லிவிங்ஸ்டன்ங்கிறவர் இந்த பக்கம் வர்றார். இவ்வளவு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பாக்குறார். பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு விக்டோரியா மகாராணி பேரை வைக்கிறார். அந்த ஊருக்கு தாம் பேரை வைக்கிறார். இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது சண்டை போட வந்தவர் தாம் பேரே நுழைச்சு வைப்பார்னு ஒரு ஜோக் கேட்போம்ல, அது மாதிரி அருவிக்கு விக்டோரியா மகாராணி பேரை வச்சுட்டு அந்த ஊருக்கு லிவிங்ஸ்டன் தன்னுடைய பேரையே வச்சுட்டார். நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அவர் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அருவி அங்கதானே இருந்தது, நூற்றாண்டு காலம் அங்கதானே இருந்தது. அப்ப அதுக்கு ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கும்ல, அந்த ஊருக்கும் ஒரு பேர் இருந்திருக்கும்ல. அந்த மக்கள் பெயரை முக்கியமாக கருதாததால் ஆப்பிரிக்கா மண்ணில் விக்டோரியா அருவியும் ஒரு வெள்ளைக்காரருடைய பெயரும் நுழைந்து விட்டது. அப்ப அவங்களுடைய சொந்த மண்ணின் பெயர் வேற யாருடைய பெயராகவோ மாறி இருக்கிறது என்றால், பெயரில் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது, பெயரில் தான் நம்முடைய வேர் இருக்கிறது, பெயரில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது. உண்மையா இல்லையா? பெயரை தொலைத்து விடவே கூடாது. இவங்க அந்த பேரை மாத்துறாங்களா, விட்டுறக்கூடாது. அது எங்களுடைய பழைய பேரை நம்ம பிடித்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தங்க அவங்க பேரை வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நான் அந்த சம்பவத்தை ரொம்ப அதிர்ந்து போய் பார்த்தேன்.